இறையாண்மை மிக்க மற்றும் சுதந்திர நாடாக தேசம் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதற்கும், பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு தீவிரவாதத்தையும் நிராகரிக்கவும், மலேசியர்கள் இன தீவிரவாதம் அல்லது மதவெறித்தனமான மனப்பான்மைகளை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். ஆயிரக்கணக்கான பல்லின குடிமக்கள் முன்னிலையில் 2025 மலேசிய தினத்திற்கான உரையை ஆற்றிய பிரதமர், மதவெறி மற்றும் இனவெறி இரண்டும் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட தேசமாக அதன் மக்கள் ஒன்றுபட வேண்டும். இனங்கள், மதங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையிலான வெறுப்பு மற்றும் பாரபட்சங்கள் கலைக்கப்பட வேண்டும். பிற இனங்கள் மீதான தீவிர மனப்பான்மைகள் அல்லது மத வெறி அனுமதிக்கப்படாமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அன்வார் கூறினார். ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட தேசமாக மலேசியா அனைத்து இனங்களுக்கும் வாய்ப்பு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்கிறது என்று அவர் PICCA அட் அரீனா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2025 மலேசிய தின கொண்டாட்டத்தில் கூறினார். KLIA முனையம் 2ல் உள்ள மின் உள்கட்டமைப்பை மறு வடிவமைப்பு செய்ய மலேசிய விமான நிலைய நிறுவனமான MAHB-யிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மேலும் மின் தடை ஏற்படும் அபாயத்தை நீக்க முடியும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் இன்று தெரிவித்தார். KLIA முனையம் 2 அதன் கேபிள்களில் ஒன்றில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் கடந்த மாத இறுதியில் தற்காலிக மின் தடையை சந்தித்தது. மின் தடை விமான நிலைய செயல்பாடுகளை பாதிக்கவில்லை என்றாலும் மின்சாரத்தை மீட்டெடுக்க 28 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது என்று லோக் சுட்டிக்காட்டினார். KLIA-வில் உள்ள முழு மின் உள்கட்டமைப்பையும் மறுபரிசீலனை செய்ய MAHB-க்கு அவர் அறிவுறுத்தினார். இந்நிலையில் இன்று விமான நிலைய ஆபரேட்டரிடமிருந்து மின் தடை குறித்த முழு அறிக்கையை தாம் பெற்றதாக அவர் கூறினார். மின் தடை மீண்டும் ஏற்படாதவாறு MAHB அதன் மின் உள்கட்டமைப்பை மறு வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்று அவர் மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் புதிய நிறுவன அடையாளத்தை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். கிள்ளான் ஜலான் பத்து பெலாவில் நேற்று இரவு டுகாட்டி மோட்டார் சைக்கிள் மற்றும் புரோடுவா மைவி மோதிய விபத்தில் 42 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார். கிள்ளான் உத்தாரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு இரவு 11:40 மணிக்கு தகவல் கிடைத்ததாக தீயணைப்பு துறை தெரிவித்தது. இரவு 11:46 மணியளவில் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாகவும், பாதிக்கப்பட்ட ஆடவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் உறுதிப்படுத்தியதாகவும் அத்துறை குறிப்பிட்டுள்ளது. கிளாந்தான் கொத்தபாருவில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நெல் விதைப்பு தொடங்கியதை தொடர்ந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் 15,000 ஹெக்டேருக்கு மேல் சாகுபடி செய்து வரும் 3,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த மாதம் தங்கள் நெல் விளைச்சல் 80 விழுக்காடு குறையக்கூடும் என்று அஞ்சுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொத்தபாரு உத்தாரா, கொத்தபாரு சலாத்தான், பாசிர் புத்தே, பாச்சோக், தும்பாட் மற்றும் பாசிர் மாசின் ஒரு பகுதி பாதிப்பு அபாயத்தில் இருப்பதாக கிளந்தான் விவசாயிகள் சங்கமான பெசாக்கின் தலைவர் ஜூஹா இஸ்மாயில் தெரிவித்தார். விதைப்பு செயல்முறை ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தொடங்கியது. விதைப்பு நடைபெறும் போது நீர் வழங்கல் மிக முக்கியமானது. இருப்பினும் கெமுபு பம்பிங் ஹவுஸில் இருந்து நீர் விநியோகத்தை விவசாயிகளுக்கு இந்த முக்கியமான காலகட்டத்தில் கொண்டு செல்ல முடியவில்லை என்றும், இதனால் வயல்களில் அதிக புற்கள் நிறைந்திருப்பதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் டதஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் தனது 1.25 பில்லியன் சராவா சூரிய தகடு திட்ட ஊழல் விசாரணையில் இருந்து நீதிபதி டத்தோ முகமது ஜைனி மஸ்லான் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் இன்று அவ்வழக்கில் தோல்வி அடைந்தார். நீதிபதி டத்தோ அமார் ஜைடி இப்ராஹிம் தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட குழு ரோஸ்மாவின் விண்ணப்பத்திற்கு எந்த தகுதியும் இல்லை என்று ஒருமனதாக தீர்ப்பளித்தது. ரோஸ்மா சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நீதிபதி டத்தோ முகமது ஜைனி மஸ்லானால் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் மேல்முறையீட்டாளர் அவரை பதவி விலகுமாறு ஒருபோதும் விண்ணப்பம் செய்யவில்லை. அந்த நேரத்தில் நீதிபதி நியாயமானவர் மற்றும் பாரபட்சமற்றவர் என்பதை ரோஸ்மா ஏற்றுக்கொண்டார். எனவே விண்ணப்பம் தகுதியற்றது என்று தாங்கள் கருதுவதாக நீதிபதிகள் குழு தெரிவித்துள்ளது.
சபா மற்றும் கிளந்தானில் இன்று காலை நிலவரப்படி 3000க்கும் மேற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கும் இடங்களில் தங்கி இருந்தாலும் பேரா மாநிலம் முழுமையாக மீண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் முழுமையாக வடிந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக பேரா பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. சுங்கை ஸ்லீம் நிலையத்தில் ஸ்லீம் நதியில் நீர்மட்டம் 23.50 மீட்டரை விட 24.77 மீட்டர் எச்சரிக்கை அளவை பதிவு செய்துள்ளதாக மாநில நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை தெரிவித்துள்ளது. சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணி நிலவரப்படி 107 கிராமங்களில் 813 குடும்பங்களைச் சேர்ந்த 2897 பேராக உயர்ந்துள்ளதாகவும் நேற்று 752 குடும்பங்களைச் சேர்ந்த 2813 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.